ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம வித்யாவும் நம்ம ரோகிணி பேசிகிட்டு இருக்க கேப்பில் எப்படியாவது எனக்கு பிரச்சனை வந்துட மாட்டுக்கு, அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும், என்னடி பண்ண போகிறேன்னு சொல்லி கேள்வி கேட்க, நமக்கு ஒருத்தவங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கொடுத்தா நம்ம பிரச்சனையை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இது வேணா உண்மைதாம்மா, நீ சரியான ஆளுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துவுக்கும் மீனாக்கும் பெரிய பிரச்சனையாக கொடுக்கணும்னு சொல்ல அந்த வீடியோ எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் பிளான் போட்டு கொடுக்குறாங்களாமா. பக்காவா பிளான் எல்லாம் போட்டு கொடுத்த, ஓகே மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பண்ண மாதிரி சரி வித்யா தான், சிங்கத்து வாயில் என்ன அனுப்புறடி, நான் திரும்ப வருவேனான்னு தெரிலடி அப்படிங்கிறாங்க. சிங்கம் தெரிஞ்சு ஏமா பக்கத்தில் போகிற, கடிச்சு கொதறிடுன்ற பயமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம முத்து என்ன பண்ணுறான்னா கோயிலுக்கு வந்து விசாரிக்கிறாரு. விசாரிச்ச இடத்துல யாருப்பா அது அப்படின்னு டூப்ளிகேட் சாமியார்னு தெரிஞ்சோடனே அவனை அடிச்சு விரட்டிட்டோன்னு சொல்கிறாங்க. அது வீடியோ எடுத்து வேற வச்சிருக்கேன்னு சொல்ல அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவனா நீ அப்படிங்கிற மாதிரி. இவனை வச்சு செய்யணும்டா அப்படின்னு முடிவு பண்ணவர் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவன் ஆல்ரெடி என்கிட்ட 2 தடவை அடி வாங்கியிருக்கான், என் மேலே உள்ள கோவத்தில் பண்ணியிருக்கான், ஓகே ஆனால் எதுக்காக மனோஜை பிளாக்மெயில் பண்ணா அதான் தெரியல அப்படிங்கிறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்டயே வரீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எத்தனை நாளைக்குமா உண்மையை மறைச்சு வைக்க முடியும்? உன் மேலே உள்ள தப்பு ஏதாவது 1-2 வெளியே வரணும்ல, நீ பண்ணுற எல்லா ஃப்ராடுத்தனமும் மறைஞ்சே இருக்கணும்னா அது எப்படி? கொண்டு வந்தால் கடைசியாக தான் கொண்டு வரீங்களா? இப்படிலாம் கொண்டு வராதிங்க, ஏதாவது 1-2 அப்பப்போ கொஞ்சம் பீட்டை போட்டு விடுங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு விட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் சீனாக இருக்கும், அதை விட்டுட்டு சும்மா மொத்தமாக மறைச்சி வச்சு கடைசியாக உண்மை தெரிய வச்சு அவங்கள வெளியே அனுப்பி ஐயா நல்லா இல்லை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வித்யா போட்டு கொடுத்த பிளான் படி இவங்களும் காரை புக் பண்ணுறாங்க. உங்கள் கார்னு தெரியாமல் புக் பண்ணேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஏறிட்டு சார்ஜரில் ஃபோன் கொடுங்கன்னு சொல்லி வாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மீனா ஃபோன் பண்ணிட்டாங்க. தப்பிச்சிட்டா குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.